அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் VS ரோமா. அதாவது மனம் பற்றிய ஒரு கதை சொல்கின்றேன். மனம் என்பது ஒரு ஆழமான கடல். அந்த கடலில் அலைகள் வந்து கொண்டே இருக்கும், ஓயாது அடித்து கொண்டே இருக்கும், அமைதி அடையாது. இது ஒரு கதை மூலமாக சொல்லட்டுமா? ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு எல்லாம் இருக்கின்றது. ஆனால் மனதில் ஒரு குறையாகவே நினைத்து கொண்டு, கவலைப்பட்டு கொண்டும், கோபப்பட்டு கொண்டு இருப்பார். நிம்மதியே இல்லை என்று புலம்புவார். நிம்மதியை தேடி ஒரு முனிவரை சந்தித்தார். சுவாமி, என் மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. எதை கண்டாலும் பயமாக இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது, பதற்றமாக இருக்கிறது. எப்படி என் மனதை அடக்குவது என்று கேட்டார். முனிவர் புன்னகைத்தார். ஒரு மண்பானையை இந்த நபரிடம் கொடுத்து, இதில் உள்ள தண்ணீரை பார் என்றார். என்ன தெரிகிறது என்றார். செல்வந்தர் பார்த்துவிட்டு, தண்ணீர் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது, உள்ளே அழுக்கும் இருக்கின்றது என்றார். அதற்கு அந்த இவர் சொன்னார், சாமியார், சிறிது நேரம் அமைதியாக காத்திருப்பார்க்கலாம் என்றார். சிறு நேரம் கழித்து செல்வந்தர் பார்த்தபோது அழுக்குகள் எல்லாம் கீழே படிஞ்சிருச்சு. அந்த மண்பானையில் தண்ணி கடியில் படிஞ்சிருச்சு அழுக்கு. தண்ணீர் தெளிவாக இருந்தது. இப்போது அதில் செல்வந்தரின் முகம் தெளிவாக தெரிந்தது. முனிவர் சொன்ன பாடம் என்ன தெரியுமா? மனம் என்பது இந்த தண்ணீரை போன்றதுதான். நீ அதை அடக்க முயன்றால் அது இன்னும் அதிகமாக கலங்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக கவனிப்பது மட்டும்தான். அமைதியாக கவனிக்க வேண்டும். எண்ணங்கள் வரும் போகும். நீ அவற்றோடு போராடாமல் இருக்க வேண்டும். தானாகவே அது தெளிவு பிறக்கும் என்றார். நன்றி.